அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 11/2/2025, பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் தை 29ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் இறைமாட்சி, குறள் 387. என் சொல்லால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொல்லால் தான் கண்டனைத்து உலகு. தெளிவுரை. இனிய சொற்கள் பேசி தக்கவர்க்கு பொருளை உதவி காப்பதில் வல்ல அரசனுக்கு இவ்வுலகம் தன் புகழோடு தான் கருதியபடி அமைவதாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். புதிய வியாபார தொடர்புகள் கிடைக்கும். உங்களுக்கு வேலை செய்யும் இடங்களில் ப்ரமோஷன் எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு இன்று ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. பேங்க் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட இடங்களில் பண பரிவர்த்தனை நன்றாக இருக்கும். இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உண்டாகும். புதிய கிளைகள் ஏற்படுத்தி வருமானத்தை ஏற்ற முயற்சி எடுப்பீர்கள். புதிய வேலையாட்களும் நிறைவாக கிடைப்பார்கள். என்று சிலருக்கு பிடிக்காத வேலை விட்டுவிட்டு சொந்தமாக தொழில் துவங்க வேண்டும். அதை நினைத்து நினைத்து இருக்கின்ற வேலையில் கவனமின்மை இப்படியாகத்தான் இருக்கும். என்று கூட்டுத் தொழில் செய்பவர்கள், உங்கள் நிறுவனத்தில் கூட்டாளிகள் உங்களுக்குள் சில பிரிவினைகள் மற்றும் துரோகங்கள் நடக்கும். என்று நிலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். புதியதாக இடம் வாங்க எண்ணம் இருப்பின் சிறிது நாட்கள் கழித்து முயற்சி செய்வது நலம். சிலருக்கு திருமணம் ஆகவில்லையே என்ற கவலை, ஆனவர்களுக்கு ஏண்டா திருமணம் செய்தோம் என்ற கவலை, மனைவியுடன் தினம் தினம் சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸ் இப்படியாக போக வேண்டி வருமோ என்ற பயமும் வேறு. இப்படியாகத்தான் இருக்கிறது சில நாட்களுக்கான கோச்சார நிலவரம். உங்கள் நண்பருக்கு வேலையில் பிரச்சனை, சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா என்ற எண்ணம், முதல் போட இன்னொரு கை இருந்தால் சமாளிக்க முடியும் என்று யோசித்து நேற்று பேசி இருந்தபடி நீங்கள் இருவரும் இன்று ஜோதிடரை பார்க்க செல்வீர்கள். என்னதான் ஜாதகம் பார்த்து அவர் பலன் சொன்னாலும் கடைசியில் கூட்டுத் தொழில் வெளியாட்களிடம் தானே வேண்டாம், குடும்பத்துக்கு உள்ளேயே செய்யலாம் என்ற முடிவும் எடுப்பார் உங்கள் நண்பர். கட்டம் தனது கடமையை செவ்வனே செய்யும் வரும் காலங்களில். அரசியல் ஆர்வம். நீண்ட நாள் அரசியலில் நுழைய எண்ணம் இருந்தாலும் உள்ளூர மனபயம், அதுவும் இல்லாமல் பணம் செலவாகுமே என்ற யோசனை. இன்று கூட அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். செயல்படுத்த சரியான நேரம்தான் உங்களுக்கு. வியாபாரத்தில் வாராக்கடன் என்று கொண்டு போய் விடலாம் என்ற சூழல். 4 தடவை நடையால் பிரயோஜனம் இல்லை. நிறைய நாட்களாக மேனேஜர் பேசி பேசி கடைசியில் முதலாளியே பேச நிலுவை பாக்கி வசூலாகும் நேரம் இது. அதுவும் முழு செட்டில்மெண்ட்டாக பணம் வந்துவிடும். இன்று செல்போன், எலக்ட்ரானிக் பொருட்கள், பேப்பர், உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள், கட்டுமானம், நகை, ஆபரணம், இந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் அபாரமாக நடந்து அவர்களின் பொருளாதார நிலை உயரும். பேச்சை இந்த 2 நாட்களுக்கு குறைப்பது நல்லது. நாம் ஒன்று சொல்ல கேட்பவர் வேறு விதமாக புரிந்து பிறரிடம் தவறாக சொல்லி உறவு துண்டிக்கும் காலம் இது. என் மனைவியே கூட உங்களை சந்தேகப்பட நிறைய வாய்ப்பு உண்டு. கவனம் கொள்ளுங்கள். மனைவிக்கு கர்ப்பப்பை பிரச்சனை ஏற்பட்டு இன்று ஹாஸ்பிட்டல் போகும் உங்களிடம் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைப்பார் மருத்துவர். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் பரம்பரை நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதுபோக மனநோய், மன அழுத்தம், நரம்பு மண்டல பாதிப்புகள், மயக்கம், தலை சுற்றல், தோல் உரிதல், அரிப்பு இப்படியாக இருக்கிறது. இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி அல்லது சேப்பக்கிழங்கு போட்டு மோர்க்குழம்பு சுவையாக, பாகற்காய் பொரியல், சாம்பார் இப்படியாக இருக்கும். இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில், முருகர் கோயில், சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று முருகேசன், மணி, சுப்பிரமணி, மணிகண்டன், மணிமேகலை, பாண்டியன், வேலு, பாணி, ஐயப்பன், கதிரேசன், ஜெகதீஷ், குமரேஷ், இந்திரஜித், இசபெல்லா, பில்ட்ரிங்ஸ், நாதன், சேகர், மாறன், செந்தில், குமரன், முருகன், சண்முகம், கந்தன், வீரன், தீபன், மணி, சுந்தரம், வெங்கட் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று ப்ளூ, பச்சை, ஆரஞ்சு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான்.
அம்மையப்பன் ராஜநாடு ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.